இப்போ ஆக்டர், ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபுல் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அத அப்படியே சேஞ்ச் பண்ணி காட்டுறாங்க. ஒரு படத்துல ரொம்ப ஒல்லியா வேற மாதிரி இருக்காங்க. அடுத்த படத்திலே நல்ல குண்டாயிடுறாங்க. அதுக்கு அடுத்த படத்துல ஒல்லி ஆயிடுறாங்க. இது எப்படி சார்? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி? ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லுவோம். இப்போ எங்ககிட்ட வருவாங்க கிளைண்ட்ஸ், சார் எனக்கு அடுத்த ஷூட் இருக்கு, நாங்கள் வந்து ஒரு மாடலிங் நாங்கள் பிளான் பண்ணுறோம், ஒரு 3 months தான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணாங்கன்னா பண்ண முடியும், டோட்டலாகவே பண்ண முடியும். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் தான். இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஒர்க் பேலன்ஸ், எங்கள் லைஃப் இதான், எங்கள் ப்ரொஃபஷன் இதான், இதுக்கு நாங்கள் ரெடியாக அவங்க எல்லாமே அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்காக மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்மளால் பண்ண முடியுமா? ஸோ அந்த கமிட்மெண்ட்குள்ளே அவங்க வராங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு மூவிக்கு ஒரு 3 months, ஒரு ஹார்ட்லி சொல்ல போனால் ஒரு 50 to ஒரு 70 days போதும் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஃபிசிக் நம்ம கொண்டு வருது. அது எப்படியா இருந்தாலும் சரி, 2 times ட்ரைனிங் பண்ணலாம், ஒரு டயட்டிங் ஓவர் டயட் நம்ம பிளான் பண்ண முடியும், அதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பிங், இதெல்லாம் வச்சு ஒரு 60 to 70 days சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷனே பண்ணலாம். ஓகே, இதனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் சைடு இது எஃபெக்ட் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். சடனாக நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணி அந்த 3 monthsக்காக அவ்வளோ டயட்டிங் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஹார்மோனல் இன்பேலன்ஸ் கண்டிப்பாக ஆக தான் செய்யும். பட் நம்ம ப்ரொஃபஷன் அவங்களுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து இல்லை எனக்கு இந்த மூவி சான்ஸ் இருக்கு, இதை பண்ணால் எனக்கு மூவி சான்ஸ் இருக்குன்னு வருவாங்க. நீங்கள் இதை பண்ணாதீங்க, அவங்க ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எங்களை திட்டிட்டு தான் போவாங்க. ஸோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணலாம்.